காவல்துறை எங்க நியாயத்தை பேசியிருக்க, எங்க நீதியை பேசியிருக்க, எங்க உண்மையை பேசியிருக்க? காவல்துறையா மக்கள் விரோத துறையா இருக்குது, அராஜகத்துறையா இருக்கு. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். காஜாப்பேட்டை பகுதியில் வந்துட்டு அதிகமா தடை செய்யப்பட்ட கஞ்சா, ஊசி போன்ற பல்வேறு விதமான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதா இந்திய மாத தேசிய சம்மேளனத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொடர்ச்சியா புகார் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் வந்துட்டு சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இடையூறாக இருப்பதாகவும், பெண்களை கேலி கிண்டல் செய்வதாகவும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதாகவும் ஒரு புகார் வந்துச்சு. இது சம்பந்தமா கடந்த வாரத்துல வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல அந்த பகுதி மக்கள், காஜாப்பேட்டை பகுதி மக்கள் ஒரு மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுத்து ஒரு வார காலத்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் இன்று வரை அந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் புழக்கம் என்பது தொடர்ச்சியா விற்பனையில இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த, புகார் கொடுத்த, கலெக்டர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுத்த மக்கள் மீது அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையும் சமூக விரோத கும்பலும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், அங்க இருக்கக்கூடிய கோயில் பகுதிகளில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமா போறதாகவும் ஒரு மக்கள் குற்றம் சாட்டிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்றைய தினம் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் சார்பில் காஜாப்பேட்டை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. அனுமதி மறுத்ததை தொடர்ந்து நம்ம தொடர்ச்சி ஆர்ப்பாட்டத்தில் இருக்கோம். ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, காஜாப்பேட்டையிலையும் சரி, காஜாப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி, தடை செய்யப்பட்ட கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை போன்ற பொருட்களை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அப்படி தொடர்ச்சியா சட்டவிரோத செயல்களில் செய்யக்கூடிய மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் மேல இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. மொத்த வியாபாரிகள் சப்ளை ஆகுது. தொடர்ச்சியா வந்து ஒரு இடத்துல வந்து கஞ்சா போன்ற பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுது. இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தெரியாம இருக்குமா? எங்களுடைய முதல் கேள்வி அதுதான். காவல்துறை இதை வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் மேல நடவடிக்கை வரவேற்கக்கூடிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். பலரை வந்து ரிமாண்ட் செஞ்சிருக்காங்க சொல்றாங்க, பலரை குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. ஆனாலும் இன்று வரை, இந்த நொடி வரை கஞ்சா புழக்கமும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் புழக்கமும் இந்த பகுதியில் அதிகமா நடக்குது. அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தெரியாதா? எங்களுடைய கேள்வி அதுதான். ஆனா இன்னைக்கு காவல்துறையினர் வந்து போராட்டம் நடத்தக்கூடிய மாதர்களை வந்துட்டு அவர்கள் வந்து தவறா நடத்துறாங்க. அவங்க முன்னாடி அனுமதி கொடுக்குறாங்க. நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் கொடுத்திருக்கோம். நேற்று சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல பாத்திமாங்கிற எஸ்ஐ முன்னாடி போய் எங்களுடைய ஆர்ப்பாட்ட கடிதத்தை கொடுத்திருக்கோம். அதையெல்லாம் நிராகரிச்சு அவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனா தகவல் சொல்லல. இங்க வந்து போராடுற சட்டவிரோதம் சொல்லி போராடக்கூடிய மக்களை அச்சுறுத்தல் செய்வது உண்மையாலுமே சட்டவிரோதம். போராடக்கூடிய மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஜனநாயக விரோதம். போராடுவது மக்களுடைய உரிமை. இந்த மக்கள் எதுக்காக போராடுறாங்க? நீதி கேட்டு போராடுறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போதைப் பொருளையும் தடுக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. இதனால யார் பாதிக்கப்படுறா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. வேலையை உருவாக்கி தராங்க இந்த அரசாங்கம், துப்பு இல்ல. ஆனா அந்த காவல்துறை வந்துட்டு சின்ன சின்ன குற்றம் நடக்கும் போது தடுக்காம ஒருத்த மேல 40-50 குற்றங்கள் நடக்கிற வரையும் அவனை வந்து பெரிய குற்றவாளியா, ஒரு முதல் குற்றம் நடந்தவனே ஒரு எஃப்ஐஆர் போட தெரியல, ஒரு சார்ஜ் ஷீட் போட தெரியல. ஒரு சார்ஜ் ஷீட் ஒழுங்கா அப்படின்னா முதல் குற்றம் செய்யும் போது அவன் ஜெயில இருந்திருப்பாங்க. தண்டனை முழுமையா தண்டனை இருக்கும். அவனுக்கு சிறை மேல பயம் வந்திருக்கும். இனிமேல் குற்றம் செய்யாம இருந்திருப்பான். ஆனா இந்த காவல்துறைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒழுங்கா போட தெரியல, ஒரு சார்ஜ் ஷீட்டை ஒழுங்கா போட தெரியல. அவன் வந்து 2 மாசத்துலயும் 1 மாசத்துலயும் 15 நாள்லயும் வெயில்ல வந்துட்டு மறுபடியும் குற்றம் செய்யறான். இதெல்லாம் தடுக்க முடியாம போராடக்கூடிய மக்கள் வந்து சமூக விரோதிகள் போலவும் அவங்களை மிரட்டுவதும் உண்மையாலுமே ஜனநாயக விரோதம். இது வந்து காவல்துறை மீது களங்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாடு காவல்துறைக்கும் திருச்சி மாநகர காவல்துறைக்கும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறை மக்களோட நண்பன் சொல்றீங்க, ஆனா இப்ப வந்து மக்களோட நண்பனா இல்ல, குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்குது. போராடக்கூடிய மக்கள் என்ன கேட்கிறாங்க? உங்களை கண்டிக்கல, இந்த பகுதியில வந்துட்டு தொடர்ச்சியா வந்து கஞ்சா வைக்கிறாங்க, இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிற தப்பா? ஆனா அதோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. போலீஸ் வந்து பேசின பேச்சு போராடக்கூடிய மக்கள் வந்து கொச்சைப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. போராடக்கூடிய மக்கள் எதுக்காக போராடுறாங்க? மக்களுக்கு நீதி வேணும்னு போராட்டம் பண்றாங்க, மக்களுக்கு நியாயம் வேணும் போராட்டம் பண்றாங்க. ஆனா போராடக்கூடிய மக்களை பயமுறுத்துவது சட்டவிரோதம். இதை ஒருபோதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணும்.
என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போதைப் பொருட்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மக்களுக்கு விரோதமான காவல்துறையை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினருடைய போக்கு என்பது சட்டவிரோதமாக இருக்கிறது, மக்கள் விரோதமாக இருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை பல தெரியும். அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை என்ன செய்யறாரு பாருங்க, அந்த எஸ்ஐ அதிகாரி போராடக்கூடிய மக்களை வந்து அச்சுறுத்தல் உள்ளாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் முன்னாடி போராடக்கூடிய மக்கள் மீது அச்சுறுத்தல் உண்டாக்குறாரு. போராடக்கூடிய மக்கள் சட்டவிரோத மாதிரி ட்ரீட் பண்றாரு, குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றாரு. இது தப்பா? இது சரியா? பார்க்கக்கூடிய மக்கள் தான் நீதி சொல்லணும். போராடக்கூடியவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க, நீதி கேட்டு போராடுறாங்க, அந்த இளைஞர்களுடைய நலனுக்காக போராடுறாங்க, அந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக போராடுறாங்க. கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் தொடர்ச்சியா கல்வி பெறணும், சட்டவிரோத செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு காவல்துறை, இந்த காஜாப்பேட்டை காவல்துறை மக்கள் அச்சுறுத்துவது போல் நடந்து கொள்வது ஏற்புடையது கிடையாது. இப்ப இங்க போராட்டம் நடத்துறீங்களா, இது காவல்துறை அனுமதி கொடுத்தாங்களா கொடுக்கலையா? காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல. அதாவது போராட்டம் வந்து காவல்துறையை கண்டிச்சு. ஏன்னா இந்த இடத்துல தொடர்ச்சியா சட்டவிரோதமா வந்து கஞ்சா போன்ற பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போதைப் பொருட்களை தடுக்க வேண்டிய காவல்துறை வந்து ஒரு தடவை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது, முதல் குற்றவாளி வரும்போது அவன் தக்க முறையில எஃப்ஐஆர் போட்டு, தக்க முறையில சார்ஜ் ஷீட் போட்டு அவனை தண்டனைப்படுத்துறாங்கன்னா அவன் அடுத்த தடவை தப்பு செய்ய மாட்டல. ஆனா தொடர்ச்சியா அந்த குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனா அது போதுமானதா இல்ல. இப்ப இது வரைக்கும் உங்க ஏரியால எத்தனை நபர்களுக்கு கைது பண்ணிருப்பாங்க? அது நமக்கு தெரியாது, காவல்துறை தான் நீங்க கேட்கணும். இப்ப காவல்துறை சைடு என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை சைடு இப்ப நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், 8 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா அந்த ரிமாண்ட் பண்ணிருக்க பசங்களோட அம்மாவே இது கூட்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை சைடு சொல்றாங்க. இல்ல அது தவறு. அப்படி இருந்தா என்ன தப்புங்கிறேன். அதாவது தவறு. அவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க, தான் பையன் குற்றம் செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. சரி, இப்ப எதிராகவே தான் பையன் குற்றம் செய்யறான்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கலாம். அது காவல்துறை செய்யக்கூடிய புட்டப்புங்க. காவல்துறை எங்க நியாயத்தை பேசியிருக்க, எங்க நீதியை பேசியிருக்க, எங்க உண்மையை பேசியிருக்க. காவல்துறையா மக்கள் விரோத துறையா இருக்குது, அராஜக துறையா இருக்கு. இன்னைக்கு போராடக்கூடிய மக்களை எப்படி அச்சுறுத்தல் பண்றாங்களா? குற்றம் செஞ்ச நடவடிக்கைங்களா? குற்றம் செஞ்ச நடவடிக்கைங்களா? ஒரு சாட்சி கொடுங்க. எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை கொள்ளை நடந்திருக்கு, யாருமே ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கிறாங்க. போற வண்டி பணம் வாங்கிட்டு வெளியே விட்டுறாங்க. இந்த காவல்துறை மக்கள் விரோத காவல்துறையா இருக்குது, மாணவர்கள் விரோத காவல்துறையா இருக்கு,